நாஸ்தி ஆயிடுச்சு டியூட்ஸ். என் வாலுக்கு வால் ஆஃப் ஆர்ட்லாம் பேர்லாம் வச்சு கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி இது பிரம்மாண்டமா ரெடி பண்ண வாலு இந்த ஒரு மழை ஒரு 5 நாள் மழைனால நாஸ்தி ஆயிடுச்சு அப்படியே. சரி விடுங்க டியூட், பாத்துக்கலாம். ரெய்னி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு மனசை தேத்திக்கிட்டு ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், வெங்காய பஜ்ஜி போட்டு வெறுப்பேத்துறானுங்க மழைக்கு. வெங்காய பஜ்ஜியில புரோட்டீன் இருக்குமான்னு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்களேன். அப்படி ஆயிடுச்சு டியூட் நம்ம நிலைமை. என்ன பண்றது, டைட்டும் இருக்க முடியாம உடம்பும் குறைக்க முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்டா சாரி. என்ன மேட்டர்னா டியூட்ஸ், எல்லாரும் சொல்றீங்க அங்க போங்க இங்க போங்க, அந்த கடைக்கு போயிட்டு இதை சாப்பிடுங்க, இந்த கடைக்கு போயிட்டு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. டைம் பத்த மாட்டேங்குது டியூட்ஸ், என்ன பண்றது. பத்தாததுக்கு ஆபீஸ்ல வேலை வேற பார்க்க சொல்றாங்க. டேய், நல்லா ஆபீஸ் வரதே பெரிய விஷயம்டா. அப்படி சொல்லிட்டு நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். மும்பை அண்ட் மும்பை பக்கத்துல இருக்கிற என்னென்ன ஊர் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வேற இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்கடா டியூட்ஸ். உங்ககிட்ட பேசிட்டே கேஎஃப்சி வரைக்கும் வந்துட்டேன். சரி கேஎஃப்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேஎஃப்சி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டக்கு டக்குன்னு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தி பேட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் போறதே தெரியல, மணி பார்த்தா 3 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் 3 மணிக்கு தூக்கம் தான் டியூட்ஸ் வரும், ஆனா எனக்கு பசி வந்துச்சு. டூட்ஸ், ஃப்ரோசன் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க, வேற வழி இல்லாமல் சாப்பிட்றேன். யூ டோன்ட் ஈட். மோமோ சாப்பிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு ஃப்ரிட்ஜை நைஸா திறந்தா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஜகஜகன்னு ஜொலிக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரசகுல்லா. அதை எடுத்து அப்படியே வாயில வச்சு சாப்பிட்டா டயட் ஆகுது.